புகழ்பெற்ற அமெரிக்க யூனிவர்சிட்டி MIT மெசாச்சுசெட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியுடைய பட்டமளிப்பு விழா நடக்கிறது. இந்த பட்டமளிப்பு விழால இந்திய வம்சாவளியில் வந்த பெண் மேகா வெம்முரி என்பவர் ஒரு தரமான சம்பவத்தை செய்திருக்கிறார். அதாவது கிராஜுவேஷன் செரிமனில ஸ்டூடெண்ட் பிரசிடென்ட் ஆன அவங்க பேசணும். அந்த மேடையில ஏறி ரொம்ப தெளிவா அந்த யூனிவர்சிட்டி மீது கடுமையான விமர்சனங்களை வச்சிருக்கிறாங்க. என்ன விமர்சனங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த MIT அப்படிங்கிற யூனிவர்சிட்டி எல்பெட் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தோட சம்பந்தம் வச்சிருக்கு. இந்த நிறுவனம் தான் இஸ்ரேல் ராணுவத்துக்கு ஆர்ம்ஸ் சப்ளை பண்றாங்க, டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் சப்ளை பண்றாங்க. இது மூலமா தான் இஸ்ரேல் ராணுவம் காசா பாலஸ்தீனத்தை முற்றிலுமாக அழித்து விட்டது. அங்க இருக்கக்கூடிய மக்களை கொத்து கொத்தா கொன்று குவிக்கிறாங்க. அதை கேள்வி கேட்டு விமர்சனம் செய்த இந்த பெண் ஒரு விஷயத்த பதிவு பண்றாங்க. இன்னைக்கு நாங்கெல்லாம் படிச்சு இங்க பட்டம் வாங்குறோம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் எங்களுக்கு பெருமையாக இருந்தாலும், இதே போன்ற யூனிவர்சிட்டிஸ் காசாவுல இல்லாம சுத்தமா அழிச்சிட்டீங்களே! அதற்கு இஸ்ரேல் ராணுவத்துக்கு நீங்க துணை போறீங்களே! இத எப்போ நிறுத்த போறீங்க? அப்படிங்கிற ஒரு கேள்விய தன்னுடைய இன்ஸ்டிடியூட்டை எதிர்த்து தைரியமாக கேட்டிருக்கிறாள் இந்த பெண். இந்த பெண் பேசுனது அங்கு ஒரு பெரிய எழுச்சியை ஏற்பட்டு மாணவர்களிடையே பெரும் ஆதரவையும், கரகோஷங்களையும் பெற்றது. உடனே அந்த யூனிவர்சிட்டியோட வேந்தர் பதட்டம் அடைந்து இந்த பெண்ண மேடையை விட்டு இறங்க சொல்லிட்டு இந்த பிரச்சனைய சமாளிக்க முயற்சி பண்றாங்க. அந்த காணொளி சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு வருது. இதற்கு பின்னர் இந்த மாணவியும் இவருடைய பெற்றோரும் உடனே அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்தப்பட்டார்கள். அதற்கப்புறம் யூனிவர்சிட்டியில நடந்த நிகழ்ச்சிகளை அவங்க கலந்துக்க கூடாதுன்னு அவங்களுக்கு தடையும் விதித்திருக்கிறது ட்ரம்ப் அரசாங்கம். மாணவர்கள் ஒரு நாட்டுடைய எதிர்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. மாணவர்கள் கிட்ட சரியான அரசியல் புரிதல் இருந்ததுன்னா, அது நாட்டுடைய எதிர்காலத்தையே மாத்தும். அப்படிப்பட்ட குரல்களை ஒடுக்க நினைக்கும் அரசு தான் வலதுசாரி அரசு.